ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். தேனி, திண்டுக்கல், மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பூத் கமிட்டியுடைய மாநாட்டிற்கு இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அன்பு தம்பி முத்துராமலிங்கம் அவர்களே, திண்டுக்கல்லேருந்து யாரும் வரலையா? கைத்தட்டவே இல்லை. அப்போ இதெல்லாம் திண்டுக்கல் மேற்கு. திண்டுக்கல் மேற்கு ஜெயராமன் அவர்களே, தேனி மாவட்டம் ராஜபாண்டி அவர்களே, மதுரை மாநகர் மாரி சக்கரவர்த்தி அவர்களே, கம்மியாக தான் இருக்கு. மழை வருதா? மதுரை கிழக்கு ராஜசிம்மன் அவர்களே, மாவட்ட தலைவர் மதுரை மேற்கு சிவலிங்கம் அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு தனபாலன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கனகராஜ், பிசி பாண்டி, மகா சுசீந்திரன், சசிகுமார், மகாலட்சுமி, ரவிபாலன் மற்றும் இவ் அத்தனைக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றவும் பேச முடியும் சிறப்பான முறையில் செயல்பட்ட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோவை தெற்கு மாவட்ட தலைவி, சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய மகளிருடைய தலைவி, நமது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, நம்முடைய இன்சார்ஜ் கேரளத்திலிருந்து இவிட எத்தி சேர்ந்திருக்கின்ற நம்மளது குடும்பத்தினுடைய பந்தப்பட்ட அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பூத் கமிட்டியுடைய மாநாட்டினுடைய பொறுப்பாளராக ஏற்கனவே நடந்து முடிய 5 பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தை திருநெல்வேலியில் மாண்புமிகு அமித்ஷா அவருடைய தலைமையிலே நடத்தி இன்றைக்கும் இந்த 3 திண்டுக்கல் இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு காரணமாக இருந்த எனது அன்பு சகோதரர் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கரூரிலே ஒரு முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் செந்தில் பாலாஜின்னா யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் அதிமுகவில் இருக்கும்போது நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா? அவர் பேசினார், ஒரு கேடுகட்ட, நான் சொல்லவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது, ஒரு கேடுகட்ட அமைச்சர் கரூரிலே இருக்கிறார், அவர் மீது வழக்கு இருக்கிறது, அவரை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னது இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு அதே முதலமைச்சர் கரூரில் வந்து பேசுகிறார், கோடு போட்டா ரோடு போடும் பாலாஜி என்று சொல்லி அவர் இன்னைக்கு பெரிதாக பேசுகிறார். அமைச்சர் பதவி இல்லை, ஆனால் டாஸ்மாக் எல்லாம் வசூல் பண்ணக்கூடிய அமைச்சராக செந்தில் பாலாஜி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து முதலமைச்சர் சொல்லுகிறார், கோடு போட்டால் ரோடு போடுவார்னு சொன்னார். ஆனால் இங்கே கோடு போட்டால் ரோடும் போட்டு மேம்பாலமே கட்டக்கூடிய எங்களது அமைப்பு பொதுச்செயலர் ஐயா கேசவநாயன் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நான் சினிமா நடிகர்களாக வந்திருக்கோம் இல்லையே, இங்கே யாரும் சினிமா நடிகர்கள் இல்லை. சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், மழை வருது, பொறுப்பின் காரணமாக நீங்களே பேசுங்கள் சொன்னார்கள். விட்டால் இன்னைக்கு அருமையாக பேசுவாங்க. அண்ணன் பொன்னார் அவர்கள் இன்னும் பேசுவார்கள். தாமரை மாநாட்டை நடத்தியவர்கள்,
பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு 50,000 பேர் திண்டுக்கல்லிலே கூடியிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே சினிமா நடிகர்கள் கவர்ச்சி இங்கே இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கூட்டம் இங்கே இல்லை. ஆனால் தேசபக்தி இங்கே இருக்கிறது, தேச உணர்வு இங்கே இருக்கிறது. பாரத நரேந்திர மோடிய சிந்தனை எங்கே இருக்கிறது? ஜிஎஸ்டி வரி குறைத்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 ஆண்டுக்கு பிறகு ஒரு கூட்டின வரியை மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரையிலும் குறைத்தது கிடையாது. ஆனால் நமது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வரியை குறைத்திருக்கிறார்கள். வரியை குறைத்த திறமையும் பெருமையும் யாருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தமிழச்சி நமது மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மல் சீதாராமன் அவர்களுக்கு இந்த பெருமை சார். தமிழகத்தை சேர்ந்த இந்த முறையில் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற முறையில் மிகப்பெரிய நன்மை நமக்கு தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள். அதனால் தான் தீர்மானமாக நம்மளது கோ இன்சார்ஜ் நமது அன்புக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் இந்த மாநிலத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எத்தனை நேரம் கொடுத்தாலும் சரி, உடனடியாக ஹைதராபாத்திலிருந்து இங்கே வந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ள அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். டூத் பேஸ்ட் விலை 27% இருந்ததை 5% குறைத்திருக்கிறார்கள். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 27 ரூபா வரி என்று சொன்னால் அந்த வரியை குறைத்து 22 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். நமது ராம சீனிவாசன் அவர்கள் அழகாக பேசினார்கள். அற்புதமாக எல்லாரும் பேச வேண்டிய ஆற்றலை பெற்ற ராம சீனிவாசன் அவர்கள் டூத் பவுடருடைய விலை 100 ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு 17% இருந்ததை 5% குறைத்திருக்கிறார்கள். 100 ரூபாய் பொருளை இன்னைக்கு 17 ரூபாய் குறைக்கு இன்றைக்கு அங்கே உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஹேர் ஆயிலுடைய விலை 27% 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. டாய்லெட் சோப் 100 ரூபாய்க்கு வாங்கினால் 27 ரூபாய் வரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரி 5 ரூபாய் தான். டேபிள் வேர் கிச்சன் வேர்லாம் 28% 18% குறைச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கு 5% குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க் பாலுடைய விலை 6% இன்னைக்கு வரி கிடையாது, 0% வரியாக குறைத்திருக்கிறார்கள். சுகர் பாயில்டு கன்ஃபெக்ஷனரி 21% 5% குறைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் 100 ரூபாய்க்கு 21% என்று போனால் 21 ரூபா, அப்போ 5 ரூபா தான் குறைச்சிருக்காங்க. 5 ரூபா குறைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கிடணும். ஆல் டயக்னோஸ்டிக் கிஸ் 16% 5% குறைத்திருக்கிறார்கள். ஏர் கண்டிஷன், ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஏர் கண்டிஷன் இல்லாமல் யாருமே இல்லை. சாதாரண வீடாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சம்சாரம் இல்லாமல் இருந்துக்கிடலாம், மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இப்போ ஏர் கண்டிஷன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாத அளவிற்கு இருக்குது. அந்த ஏர் கண்டிஷன் 100க்கு 31 ரூபா வரி போட்டிருந்ததை இன்றைக்கி 18 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க, 18% குறைச்சிருக்கிறாங்க. ஸ்விங் மெஷின் 16% 5% குறைச்சிருக்கிறாங்க. சைக்கிள் இன்றைக்கி எல்லோரும் வாக்கிங் போகிறோம், எல்லாரும் 22% 5% குறைச்சிருக்கிறாங்க. சிமெண்ட் மோடி இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சிமெண்ட் விலையை 400 ரூபாய் இருந்த சிமெண்ட் விலையை இன்றைக்கி 300 ரூபாய்க்கு குறைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மோடியுடைய மிகப்பெரிய புரட்சியாகத்தான் இன்றைக்கி இருந்திருக்கிறது. ஹோட்டலில் போய் தங்கினா 19%, அன்றைக்கி 5% குறைச்சிருக்கிறாங்க. இப்படியாக எல்லா பொருளுடைய விலைகள் 350 பொருளுடைய விலைகளை குறைத்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. நாளைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்கும் இந்த விலை குறைப்பு மிக ஒரு அற்புதமாக நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு எல்லா பொருட்களும் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாண்பு நிதியமைச்சர்கள் சொன்னார்கள், தீபாவளிக்கு பிரதமர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள், தீபாவளிக்கு எல்லா பொருட்களையும் விலை குறைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாளையிலிருந்து இந்த விலை குறைப்பு வருகிறது என்று சொன்னால் அது அனைத்து மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும். இது நம்முடைய அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது.
தமிழ்நாட்டில் ஒரு மனித புனிதர் இருந்தார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்தார். தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த திமுக, தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த திமுக என்று சொல்லி 1972ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து 77ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றையிலிருந்து அவர் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வரவே இல்லை. பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள். 96ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். 2001 ஆட்சி இல்லை. ஆனால் பிறகு 2011, 14 ஆட்சியிலே இல்லை. ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகிவிட்டது. மக்கள் விரோத அரசாக, ஒரு மக்கள் விரோத அரசாக திமுக அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் வெளிநாட்டுக்கு போறதுதான் குறிக்கோளாக இருக்கிறாரே தவிர மக்கள் மீது நம்பிக்கையே நல்ல எண்ணமும் இல்லை. கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சார சாவு 65 பேர் செத்தார்கள். அதே மறு ஆண்டு 50 பேர் செத்து போனார்கள். ஆனால் சாலையில் விபத்தில் இறந்து போனால் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தால் 10 லட்சம் கொடுக்கிற அரசு நமது திமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான அரசு. இப்பொழுது நாட்டிலே இந்த 5 நாட்களில் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? திமுகவுடைய ஆட்சியில் 17 வன்கொடுமைகள், 12 வன்கொடுமைகள். இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு முடிவு கட்டுகிற வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாக்கப்டத்துகள் மரணங்கள் 24 பேர் இறந்து போனார்கள். சிவகங்கையில் அடித்து கொல்லப்படுகிறார் முதலமைச்சர். கொல்லப்பட்ட இறந்தவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், இப்பொழுது சாரி அப்படிங்கிறார். எத்தனை தடவை சாரி சொல்கிறது? 24 பேருக்கு சாரி சொன்னால் போதுமா? சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். யாராலும் மறுக்க முடியுமா? அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. காவல்துறை என்ன செய்கிறது? எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இன்றைக்கு வால் போஸ்ட் ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. கொடிகள் எங்கே கட்ட முடியவில்லை. ஆனால் இது முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கையை கொட்டி வாய் பொத்தி நிற்கிறார்களே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நம்முடைய கட்சி தொண்டர்கள் முத்துராமலிங்கம் வால் போஸ்ட் பேனர் வைக்க போனால் எல்லாம் எடுத்து விடுகிறார்கள். நேற்று கோவையிலே 2000 பேர்களுக்கு மேலாக 2 கோடி ரூபாய் செலவில் நலத்திட்டங்கள் வழங்கினார்கள். அத்துணையும் காவல்துறை தடை செய்தார்கள். திருமதி வானதி சீனிவாசன் அற்புதமாக அங்கே பேசினார்கள், காவல்துறை கண்டித்து பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு பாரத நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலும் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரையிலும் பிரதமர் அவருடைய பிறந்த நாளை 2 வார கால சேவை செய்யும். ஆனால் அதன்படி நாடு முழுவதும் சென்னையிலே எல்லோரும் அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கிறார்கள். அதே போல் நேற்று கோயம்புத்தூரிலே தையல் மிஷின் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் பெருமான பொருட்களை அந்த மாவட்டத்தில் வழங்கினார்கள். இதையெல்லாம் நமது விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பூத் கமிட்டி மாநாடு அவ்வளவு பேரும் நாம் சூளுரை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் அனைவரும் உடைய வேண்டுகோள், ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் இந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது முக்கியமல்ல. இந்த தொகுதியிலே போட்டி ஒவ்வொரு தொகுதியிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த உணர்வோடு தேசத்திற்காக நாம் அனைவரும் அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். காரணம், தேச விரோத இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு நாம் அனைவரும் சூளுரை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டோம். ஒவ்வொரு பூத்திலும் நீங்கள் 600 பேர் 700 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் 12 பேர் ஒவ்வொரு பூத்துக்கு இருக்கிறார்கள். 12 பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 50 ஓட்டு என்று பிரித்து வைத்துக்கொண்டு
ஒரு பிரித்து வைத்தால் ஒரு ஆளுக்கு 15 வீடு தான் வரும். ஒவ்வொருவரும் 15 வீடுகளை இன்றிலிருந்து நீங்கள் போய் அதை சரிபார்த்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நமது ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசினார்கள். உங்களுடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியுடைய ஒவ்வொருவருடைய பயோடேட்டாவும் நமது கமலாலயத்திலே பதிவிலே இருக்கிறது, சரலாப்பிலே பதிவேற்றப்பட்டு. ஆனால் அனைவருக்கும் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கும் தொடர்ந்து பாடுபடுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பூத் கமிட்டி மாநாடு இவ்வளவு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது திண்டுக்கல். இந்த திண்டுக்கல் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னால் அல்வா ஃபேமஸ், அருவா இல்லை அல்வா ஃபேமஸ். திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, மைசூர் பாகு, திண்டுக்கல் பூட்டு. ஆனால் திண்டுக்கல்லே பூட்டு போடுறன்னு சொன்னால் 2026 தேர்தலில் இந்த ஆட்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் போட வேண்டும் பூட்டு என்பதை இந்த நேரத்தில் நாம் உங்கள் அனைவருடைய சார்பாக கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு நேரம் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றிலிருந்து நாம் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும். யார் தலைவர் என்பது முக்கியமல்ல, யார் சட்டமன்ற வேட்பாளர் என்பது முக்கியமல்ல. நமக்கெல்லாம் ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற உணர்வோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும், பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், வெல்வோம், ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.